ஹலோ, குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாமே எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இந்த நாளை தொடங்குங்க. கடவுள் உங்க கூட இருப்பாரு. நீங்க செய்யற எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்குன்ற கான்ஃபிடென்ட் உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நிறைய நேரத்துல யாருக்கும் தெரியாம இருந்து அழுதுருப்போம் இல்லையா? எதுக்கு அழுகுறோம்னே தெரியாது. ஆனா உடஞ்சு போயிருப்போம். நம்ம எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நடிக்க கற்றுக்கிட்டோம். சிரிக்கிறது, கான்ஃபிடென்ஸ் எல்லாம் சரின்னு எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னா, யாருக்கும் தெரியாத இடத்துல நம்ம உட்காந்து மனம் வருந்தி அழுவோம்ல. பாத்ரூமை லாக் பண்ணிட்டு, டெரஸில் பிலோவில் நம்ம முகத்தை மறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது இல்லையா? நம்ம மனசில் உள்ள வேதனைகளை நம்ம எங்கேயாவது கொட்டிக்கணும், ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே கொட்டி நம்ம அழுது நம்மளை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். அழுகிறது வீக்னஸ்ல நம்ம மனசோட ஆனஸ்டி. முதல்ல நம்ம மற்றவங்க முன்னாடி அழுதுட்டோம்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் குறைஞ்சு போயிடுச்சோ, இல்லை நம்மளை பலவீனமாக தெரிஞ்சிருமோன்ட்டு நம்ம அப்படி நினைப்போம்ல. அப்படி நினைக்காதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல வர மெசேஜ் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான நேரங்கள் நம்ம ரொம்ப ராங்கானு இந்த உலகத்துல காமிச்சுட்டே இருப்போம் இல்லையா? எல்லாம் சரி, ஆனா அந்த உண்மை என்னன்னா, அந்த ஸ்ட்ராங் ஃபேஸுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல அழுத நாட்கள் நிறைய இருக்கு இல்லையா? பாத்ரூம் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு அழுதுருப்போம். எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. நம்மளுடைய உண்மையான வழி அந்த இடத்துல தான் நம்ம உணர்வோம். ஏன் நம்ம பப்ளிக்ல அழுலன்னா, ஒரே ஒரு விஷயம்தான். எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நான் அழுதுட்டேன்னா அவன் என்னை வீக்குன்னு நினைச்சுப்பான். இல்லை, நான் அழுது யாரையாவது டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, யார்கிட்ட இருந்தாவது ஒரு எம்பத்தி ஆர் சிம்பத்தி எனக்கு வேண்டான்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா சொசைட்டி நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சைலன்ஸ். அதனால தான் நம்ம யாருக்கும் தெரியாமல் நம்மளுடைய மனக்குமுறலை நம்ம அழுது தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒன்றே ஒன்று தெரியுமா? அழுக வீக்னஸ் கிடையாது. அது நம்ம மனசோட ஆனஸ்டி. யாரும் பார்க்காத இடத்துல தான் நம்மளுடைய உண்மையான முகத்தை நம்ம காட்டுறோம் இல்லையா? சிலருக்கு எந்த ரீசனுமே இல்லாமல் அழுக வரும். எதுக்குன்னே தெரியாது. சில நேரம் ஏன் அழுறன்னு கூட நமக்கு தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை எங்கேயாவது கேட்டால் போதும், இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு சாங், இல்லை கொஞ்ச நேரம் நம்ம அமைதியாக இருந்த போதும், நம்மளை அறியாமலே இந்த கண்ணில் இருந்து பொல பொல பொலன்னு தாண்டி வந்துட்டே இருக்கும். என்ன பிரச்சனை கேட்டால் ஒன்றுமே இல்லை, எனக்கே தெரியலங்க. ஆனால் என்னென்னா, உண்மையான கரெக்டான விஷயம் என்னென்னா, அது ஒரு சடன் ஃபீலிங் கிடையாது. நம்ம அது ரொம்ப நாளாக நமக்குள்ளே அடக்கி வச்சிருந்த வலி, பயம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், நம்மளால் எதுவும் முடியலன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். அது நம்ம மனசுக்குள்ளே சேமித்து வச்சுருக்கிற ஒரு எக்ஸாஷன். அது டக்குன்னு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறோம் நம்ம நினச்சி வச்சுருப்போம். ஆனால் ஒரு சமயத்தில் அது எமோஷ்னலாக சேர்ந்து ஒரு நாள் பஸ்ட் அவுட் ஆகி கண்ணீராக வெளியே வந்துடுது. எல்லா கண்ணீருக்கும் காரணம் தெரியணும்ன்ற அவசியம் இல்லைங்க. ஒரு சில அழுன்றது ஹீலிங்காக கூட இருக்கலாம். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சில விஷயங்கள் எல்லாம் கடந்து போவாங்க. நம்ம அவங்கள பார்க்கும்போது என்ன நினைப்போம்? வா, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, சூப்பரான லைஃபாக இருக்காங்களே, ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்காங்கன்னு நினைப்போம். கிடையாதுங்க. நம்ம சிரிக்கிறோன்றதால எல்லாம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆல்வேஸ் ஹாப்பி பர்சன்னு ஒரு லேபிள் போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். பட் அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய பெயின், யாருக்கும் தெரியாத வழிகள் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. என்ன ஆச்சு யாராவது கேட்டால் ஒரே பதில் தான், ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்கேன், பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையை சொன்னால் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற பயம். அழுதா வீக் ஆனவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம வழியை கூட ரொம்ப ஒரு ஸ்மைலாக மாற்றிட்டு நம்ம கடந்து போக கற்றுக்குறோம் இல்லையா? ஸ்மைல் எப்போதும் ஹாப்பினஸ்ஸை காட்டாது. நம்முடைய ஸ்ட்ராங் ஃபேஸுக்கு பின்னாடி இருக்கிற சாஃப்ட் ஹார்ட்டை தான் காட்டுது. சிலருக்கு என்னன்னா, சொல்ல முடியாத காரணங்கள் இருக்கலாம். யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத காரணங்கள். அது எப்படி சொல்றது? அந்த வழிகள் எப்படின்னா, எல்லா விதமான சிச்சுவேஷன்லையும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது இல்லையா? சிலர் அந்த நமக்காக கூட சப்போர்ட் பண்ணி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் நம்ம பெயின்லேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க இல்லையா? அதனால சில விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கணும். பேரண்ட்ஸ்க்கு சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னால் அது ஒரு ஜோக் ஆகிடுமோன்ற ஒரு பயம். சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணனா கூட அதுக்கு ஏற்ற வார்த்தைகள் நமக்கு போதாது. நம்ம என்ன சொல்கிறோம்? ஓகே, ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த உண்மையை ஹைட் பண்ணிட்டு கடந்து போகிறோம். சில காரணங்கள் ரகசியம் கிடையாது, அது ஒரு விதமான ஃபீல். சில கதைகள், சில வாழ்க்கையுடைய சில விஷயங்கள் பகிர்றது கிடையாது,
அது நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கிற இன்னரோட ஃபீலிங்ஸ், அதை அமைதியாக நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆனால் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிடுவாங்க, பயங்கரமாக அழ ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னே தெரியாது, அந்த அளவுக்கு அவங்க உடைஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா அது பகல் முழுசும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படி இருந்துட்டு நைட் ஆகி பிரேக் டவுன் ஆகி அப்படி அழுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு அவங்க உடஞ்சி போயிருப்பாங்க. ஏன் அழுகுறவனோட தெரியாமல். நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில நம்மக்கிட்ட சொல்லி ஒரு சில சமயம் நம்ம கூட அந்த பாதைகளை கடந்து வந்திருப்போம். ஏன்னா வெளியில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது சொல்லி அந்த வருத்தங்களை நமக்குள்ளேயே மறைச்சி வச்சு நம்ம கதறி அழுவோம். நைட்டெல்லாம் அவ்வளோ உடஞ்சி அழுறதுக்கு எதுக்கு தெரியுமா? அடுத்த நாள் காலையில் நமக்கு ஒரு நாளை உருவாக்கி நம்ம இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கு. ஒரு சிலர் எப்படின்னா மற்றவங்ககிட்ட ஹெல்ப் கேட்க தெரியாது. ஏன்னா நம்ம நம்ம என்ன உள்ளுக்குள்ளேயே உடஞ்சிக்கிட்டே இருப்போம். ஹெல்ப் தேவைன்னு தெரியும், பட் கேட்டால் நம்ம ஒரு ஒரு என்ன நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். நம்மளே நம்மளை தட்டி கொடுத்துப்போம். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு கொடுத்து அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு ஒரு பேர்டன் ஆகிடுமோ, அவங்க யார்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம நடக்க கற்றுக்கிறோம். இந்த வயசில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம மேலே நம்ம ப்ரெஷர் போடக்கூடாது. வீக் ஆகிடுமோன்னு நமக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். உண்மை என்ன தெரியுமா? ஹெல்ப் கேட்குறது தோற்று போகிறோன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு விதமான ஒரு மெச்சூரிட்டி. அதை மட்டும் நினச்சிக்கோங்க. அந்த கை ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்மளை தூக்கி விடுற ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை நமக்கு தெரியாத ஒரு அன்னோன் பர்சனாக கூட இருக்கலாம், இல்லை நம்மளே நம்மளை தூக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா? எல்லா போராட்டமும் தனியாக ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஹெல்ப் கேட்க தெரிஞ்சவங்க உண்மையிலே ஸ்ட்ராங்கான பர்சன் தான். ஒரு சில நேரங்களில் நம்ம அழுது முடிவெடுக்கிற மாதிரி தோணும். ஓகே எல்லாம் ஓவரு, ஓகே நம்ம தோற்று போயிட்டோம், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அழுக நம்மளை வீக் ஆக்காது, புரியுதா? நம்மளை ரியலைஸ் பண்ணி வச்சுட்டு நம்மளை ஒரு பூஸ்ட் ஆக்கி விட்டு அடுத்த நாள் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிறோம் இல்லையா? ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, லைஃப்பில் போராட்டங்கள் வர்றதெல்லாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், அதை எதிர்த்து நம்ம போராட கற்றுக்கணும். நம்ம ஸ்ட்ரகிளை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஃபெயிலியர், ரிஜெக்ஷன், ஹார்ட் பிரேக்ஸ், இது எல்லாமே எதுக்கு தெரியுமா? நம்மளை நம்மளை கொண்டு ஒரு 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 பேஷன்ஸாக ஒரு டிட்டர்மினேஷனோட நம்ம லைஃப்பை எப்படி மூவ் ஆன் பண்ணணுன்றத நம்மளை டெஸ்ட் பண்ணுது. அழுதாலும் சரி, அடுத்த நாள் நம்ம தான் நம்மளுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் நம்மளுடைய கரேஜ் தான் நம்மளுடைய போட்டியில் நம்மளை ஜெயிக்க வைக்கும். அழுதாலும் நின்று ஃபைட் பண்ணோம், அதுதான் நம்மளுடைய ரியல் ஸ்ட்ரென்த்து. ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, ஹார்ட் டைம்ஸ் எல்லாம் நம்மளை உடைக்கிறதுக்கு இல்லை, நம்மளை அந்த பேட்டில் ஜெயிக்க வைக்கிறது தான். கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் மட்டும்தான் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்களா? இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருக்கும் அழுத நாட்கள் உண்டு. எல்லாருக்கும் வேதனையான மிஸ் ஆன சான்சஸ், ஃபெயிலியர்ஸ், ஹார்ட் பிரேக்ஸ், ரிஜெக்ஷன் எல்லாம் சைலண்டாக வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே நடந்த போராட்டங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் சர்வே பண்ணிட்டு தானே இருக்கோம் இல்லையா? நம்ம ஸ்டில் அவேக்கில், ஸ்டில் ஃபைட் பண்ணுறோம், ஸ்டில் ட்ரை பண்ணுறோம்லங்க. அதுதான் அது நம்ம கூட இருக்கிற சில நிஜமான ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த். இன்னும் நான் அன்பிரேக்கபிளான ஸ்ட்ரென்த்தோடு இருக்கேன்னு யோசிக்கிறேன். யாரும் கவனிக்காமல் நிறைய கண்ணீரில் அழுதாலும், நம்ம எத்தனை ஹர்டல்ஸை கடந்து வந்தாலும் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் அதுதான் நம்மளை உருவாக்கிச்சு. நம்ம ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு ஹார்ட் பிரேக்கும், ஒவ்வொரு ஃபெயிலியரும் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கி நம்ம வாய்ஸாக நம்மளை ரெடி ஆக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களை பாருங்கள், எப்படி தெரியுது? நீங்கள் யூ ஆர் ஸ்டில் ஃபைட்டிங், யூ ஆர் ஸ்டில் ட்ரீமிங், யூ ஆர் ஸ்டில் பிலீவிங். இதுதான் உண்மையான வெற்றி, இதுதான் நம்ம உண்மையான ஸ்ட்ரென்த்து. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவித்தாலும் நினச்ச உங்களுடைய ஸ்ட்ரென்த் உங்கள் கூட தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், எனக்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை பண்ணுங்கள். இப்படி இந்த மாதிரி நான் போடுற விஷயமை நீங்கள் அந்த பெல் ஐக்கானை அமைக்கும்பொழுது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றுமே சொல்ல, உங்களுடைய அழுகை, உங்களுடைய வலி உங்களை உடைக்கலை, உங்களை உருவாக்குது. புரியுதுங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நான் சொல்கிற ஒன்று தான், யார் என்ன வேணாலும் சொல்லுங்கள், என்ன வேணாலும் பேசிக்கோங்க. நான் சொல்கிற அட்வைஸ் டெய்லி அட்வைஸ் சொல்ல தான் போகிறேன்.
கேட்குறவங்க கேட்டுக்கோங்க, கேட்காதவங்க அதை விட்டுட்டு ஒதுங்கி போயிடுங்க. அவ்வளோதான். ஓகே, டேக் கேர், பபாய், லவ் யூ ஆல்.